தனது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்துள்ளதாகவும் தனது மகன்களில் ஒருவரை ஈரான் குறிவைத்து கொலை செய்ய முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்திற்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பது ஆடம்பரம் கிடையாது என்றும் நெதன்யாகு கூறியுள்ளார். குறிப்பாக தேர்தல் பிரசார காலத்தில் பொதுமக்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தனது மகனை குறிவைத்ததாக கூறப்படும் அச்சுறுத்தல் மிகவும் தீவிரமானது என்றும் போதிய பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் இந்த முயற்சியின் பின்னால் இருப்பவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடும் என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தனது மகன்களான யாயிர் அல்லது அவ்னர் ஆகிய இருவரில் யார் குறிவைக்கப்பட்டார் என்பது குறித்து நெதன்யாகு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அதேபோல் இந்த கொலை முயற்சி எப்போது எப்படி நடந்தது என்பது குறித்தும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. நெதன்யாகுவின் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது.